ரீசெண்டா என் லைஃப்ல ஒரு பெரிய செட்பேக் வந்துச்சு. இதே முன்ன இருந்த சோனியாவா இருந்தா ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு என்ன நானே ஒரு விக்டிமா பார்த்துட்டேன். என் லைஃப்ல நடந்த அந்த செட்பேக்கை நான் எப்படி சால்வ் பண்ணேன் அப்படிங்கறத ஒரு சிம்பிள் டெக்னிக்கா உங்களுக்கு சொல்லித்தரேன். மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு டே 13 ஆஃப் மைண்ட்செட் சேலஞ்ச். சைக்காலஜில காக்னிட்டிவ் ரீஅப்ரைசல் அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வருது அப்படின்னா அதை இக்னோர் பண்ணாம அதை ரீஃப்ரேம் பண்ண ஆரம்பிக்கணும். என்னோட செட்பேக்கை இந்த 3 ஃபில்டரை யூஸ் பண்ணி தான் சார்ட் அவுட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஃபில்டர், ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னாலே அதை நம்ம இமோஷனலா தான் ஹேண்டில் பண்ணுவோம். இங்க இமோஷனலை தள்ளி வச்சுட்டு அந்த ப்ராப்ளம்ல இருக்க ஃபேக்டை மட்டும் அனலைஸ் பண்றது. செகண்ட் ஃபில்டர், இந்த ப்ராப்ளம்ல இருந்து இந்த சிச்சுவேஷன்ல இருந்து நான் என்ன லெசன் கத்துக்கிட்டேன் அப்படிங்கறத மட்டும் கெயின் பண்றது. ஃபைனல் அண்ட் ஆக்ஷன் ஃபில்டர், கடைசியா நான் கத்துக்கிட்ட அந்த லெசனை வச்சு என் ப்ராப்ளம்க்குரிய அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணேன். இப்போ நான் விக்டிம் மோட்ல இருந்து ப்ராப்ளம் சால்விங் மோடுக்கு வந்துட்டேன். நீங்க உங்க ப்ராப்ளமை இக்னோர் பண்ணாம எப்படி அந்த ப்ராப்ளமை ரீஃப்ரேம் பண்ண போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம சேவ் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க.